ஹலோ கைஸ், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? இல்லை முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கீங்களா? இல்லை எதிர்காலத்தில் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணமாக இந்த வீடியோ அமையும். ஸோ அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு நிமிஷமுமே முக்கியமானது. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் 30 வருஷமா ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த வழியாக போன ஒருத்தர்கிட்ட இவர் தட்டை நீட்டி, ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு பிச்சை கேட்குறாரு. அப்போ அந்த நேரம் அவர் அவர்கிட்ட இருந்த ஒரு 10 ரூபாவை அவரோட தட்டில் போடுறாரு. அப்படி போட்டுட்டு அந்த பிச்சைக்காரரை பார்த்து, சரி நீ உக்காந்துருக்கியே அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரரு, இது ஒன்றும் இல்லைங்கய்யா, பழைய பெட்டி, பல வருஷமா நான் இதில் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர், ஏங்க இதை எப்பயாவது ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிறாரு. அதுக்கு பிச்சைக்காரரு, அதில் என்னங்க இருக்க போகுது, பழைய பெட்டி தானே, அதில் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, சரி ஓப்பன் பண்ணி பாருங்க என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்படி 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெட்டியோட பூட்டெல்லாம் உடைச்சி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2 பேருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த பெட்டி ஃபுல்லாக கோல்டும் டைமண்டுமா இருந்தது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். உங்களுக்கு உண்டான புதையல் உங்களுக்குள்ள தான் இருக்குது. அதை நீங்கள் தான் தேடி பார்க்கணும். நம்மக்கிட்ட எவ்வளவு தான் காசு பணம் இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம தேடலைன்னா நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பிச்சைக்காரன் தான். புத்தரோட டெஃபினிஷனில் என்லைட்மெண்ட்னா என்னன்னா, எண்ட் ஆஃப் சஃபரிங், அதாவது வேதனை இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தான் என்லைட்மெண்ட். நம்ம பிறக்கும்போது நம்ம எல்லாருமே ஒன்று தான். நமக்கு எந்த ஒரு எண்ணங்களுமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எந்த ஒரு பயமுமே இருக்காது. யாரு கூட வேணாலும் போய் பேசுவோம். எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கூடையுமே ஈக்குவலாக தான் நம்ம பழகுவோம். ஆனால் வளர வளர என்ன ஆகுது, நமக்குள்ள எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்குது. போக 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 எனக்கு அவனை பிடிக்கும் இவனை பிடிக்காது, எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இப்படிப்பட்டவன், எல்லாருமே என்னை இப்படி தான் பார்க்கணும், நான் அவன் கூட பழக மாட்டேன் இவன் கூட மட்டும்தான் பழகுவேன், இந்த மாதிரியெல்லாம் நமக்குன்னு நாம் ஒரு உருவத்தை உருவாக்கிக்கிறோம். இப்படி இந்த உருவத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப யோசிச்சு 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 நம்ம யோசிக்கிறத நம்மளால நிப்பாட்டவே முடியறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 60,000 80,000 எண்ணங்கள் உருவாகுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவரேஜா இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான வெயிட்ல இருப்போம். ஒருத்தங்க 60 கிலோ இருப்பாங்க, ஒருத்தங்க 70 கிலோ இருப்பாங்க, ஒருத்தங்க 100 கிலோக்கு மேல கூட இருப்பாங்க. இப்படி எந்த எடைகள் இருந்தாலும் வெறும் 1.25 கிலோ இருக்கிற சின்ன மூளை தான் நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னைக்காவது உங்க மூளையில இதுக்கப்புறம் நான் யோசிக்க விரும்பல, என்னோட எண்ணங்களை நான் நிறுத்த போறேன் அப்படின்னு உங்களோட எண்ணங்களை உங்களால நிறுத்த முடியுமா? எப்ப நீங்க அந்த எண்ணங்களை நிறுத்த நினைக்கிறீங்களோ அப்பதான் அது அதிகமா ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க யானையை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னா அப்பதான் நீங்க யானையை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எதை பத்தி நான் யோசிக்க கூடாதுன்னு சொல்றேனோ அதை பத்தி தான் நீங்க இன்னும் அதிகமா யோசிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மூளை நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆத்தர் எக்கார்ட் டோலே என்ன சொல்றாருன்னா, நம்ம மைண்டுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆனா அதுவே அதை நம்ம யூஸ் பண்ண கத்துக்கலனா அதுதான் நமக்கு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறாரு. அவர் சொல்றதும் கரெக்ட் தான். நம்மளால எப்பயாவது நம்மளோட எண்ணங்களை கொஞ்ச நேரம் நிறுத்த முடியுதா? இதன் மூலமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம், நாம நம்ம மைண்டை யூஸ் பண்றது இல்ல, நம்ம மைண்டு தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை போட்டா எப்படி அது எப்ப பார்த்தாலுமே அதை கடிச்சுக்கிட்டு இருக்குதோ, அதே மாதிரிதான் நம்ம மூளைக்கும். அதுக்கு எப்பவுமே பிரச்சனைங்கிறது தேவைப்படுது. எப்ப பார்த்தாலும் அது ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அது யோசிக்கலனா அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரோட்டில் சில மனநலம் பாதிக்கப்பட்டவங்க போறத நீங்க பார்க்கலாம். அவங்க ஏதாவது தனியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. நம்ம உள்ள பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சோ இப்ப நான் என்ன யோசிக்கிறேனோ அது நான் இல்ல, அந்த யோசனை தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த எண்ணம் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இப்படி யோசிக்கிறது நான் இல்ல அப்படின்னு நம்ம எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்மளோட முதல் வெற்றி. சரி, நமக்குள்ள வரக்கூடிய எண்ணம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நமக்குள்ள யோசிக்கிறது நம்ம கிடையாது. அப்போ நமக்குள்ள உட்காந்து யோசிக்கிறது யாரு? உள்ள உட்காந்து நமக்குள்ள பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது யாரு? இத நம்ம எப்ப 3வது மனுஷனா உட்காந்து அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்மளோட 2வது வெற்றி.
நம்மளோட எண்ணங்களை நம்ம கவனிக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும் அந்த எண்ணம் நமக்கு தேவையானதா இல்ல தேவையில்லாததா அப்படின்னு. எப்ப நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்குள்ள ஒரு ஹை லெவல் கான்சியஸ்னஸ் உருவாக ஆரம்பிக்கும். அது நம்ம எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகு, காதல், நிம்மதி, படைப்பாற்றல் இது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் மைண்டுக்கும் அப்பாற்பட்டது. நீங்க யோசிக்கும் போது இதெல்லாம் வராது. நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும் போதோ தான் நமக்குள்ள வரும். ஸோ எண்ணங்களை உருவாக்குறது நம்ம இல்லை. அப்போ அதை உருவாக்குறது யாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு மூணாவது மனுஷனா தள்ளி இருந்து நம்ம மூளை நம்ம கிட்ட என்னதான் சொல்ல வருது அப்படின்னு அதை கவனிக்கணும். அது சொல்ல வர விஷயங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் சொல்லவும் கூடாது. ஜஸ்ட் அது என்ன சொல்லுது, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் கிட்ட பேசாத, அவங்கிட்ட மட்டும் பேசு, இன்னைக்கு இப்படியாச்சே, நம்மளோட மேனேஜர் நம்மளை திட்டாரு, நாளைக்கு கடன்காரன் வருவான், அவனுக்கு கடன் வேற கொடுக்கணுமே, பிசினஸ்ல லாஸ் ஆச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி பல யோசனைகள் உங்களுக்குள்ள வரும். ஆனா அப்படி எந்த யோசனைகள் வந்தாலும் ஜஸ்ட் அது கவனிக்க மட்டும் செய்யுங்க. இதை கேட்டதும் நம்ம எதுவுமே யோசிக்காம இருந்தா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதே தான் நானும் கேட்குறேன். இதை நீங்க யோசிச்சா மட்டும் இதெல்லாம் சரியாயிட போதா? எதுவுமே இங்க மாற போறது இல்ல. நம்ம நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்ல நடக்க போற விஷயங்களை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தாலோ நமக்கு எதுவுமே மாற போறது கிடையாது. இதுக்குன்னு நம்ம யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. கடன் கொடுத்தவனுக்கு நம்ம எப்படி அடைக்கலான்னு யோசிச்சாலோ இல்ல லாஸ் ஆன பிசினஸ நம்ம எப்படி சரி செய்யலான்னு யோசிச்சாலோ அது தப்பு இல்ல. ஆனா நம்ம அதுக்காக ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நிறுத்திடணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அதையே யோசிச்சுக்கிட்டு இப்ப இருக்க இந்த நொடியில வாழாம நடந்ததை நினைச்சும் நடக்க போறதை நினைச்சும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. தேவையில்லாத விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறதால அது நமக்கு ஒரு நோயாவும் டிப்ரெஷனாவும் ஸ்ட்ரெஸ்ஸாவும் மாறுது. நம்ம எப்போ நம்ம எண்ணங்கள்ல இருந்து விடுபடுறோமோ அப்பதான் நமக்கு உண்மையான சுதந்திரங்கிறது கிடைக்குது. ஒரு அம்மாவோட கருவறையில ஒரு குழந்தை உருவானதுக்கு அப்புறம் ஒரு மாசத்திலேயே அதுக்கு கை, கால்கள் இதெல்லாம் உருவாகுதா என்ன? ஆரம்ப காலகட்டத்துல கரு உருவாகும் போது அது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒவ்வொரு உறுப்பா உருவாக ஆரம்பிக்கும். நம்மளோட இதயம், மூளை, முதுகுத்தண்டு, கண், காது, மூக்கு, செரிமான மண்டலம், நுரையீரல், கை, கால் இப்படி எல்லாமே அதுவாவே தான் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் நம்ம யோசிச்சு கிரியேட் பண்றோமா? இல்லல்ல. ஒரு ஃபேக்டரியில ஒரு ரோபோட் உருவாகிறதுக்கு எவ்வளவு வருஷம் தேவைப்படுது? அதுக்காக எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க? எந்த அளவுக்கு அதை டிசைன் பண்ண வேண்டியிருக்கு? அதை உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது? ஒரு ஃபேக்டரியில இருந்து எந்த அளவுக்கு கழிவு வெளியேறுது? ஆனா இன்னுமே ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலான ரோபோட்டை யாருமே இதுவரை பண்ணதில்லை, பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த உயிர் 3 இன்ச்சு இருக்கிற கருவறையில உருவாகி கண்ணு, காது, மூக்கு இந்த மாதிரி எவ்வளோ உறுப்புகளை வச்சு ஒரு உயிரினமா நம்ம உருவாகிறோம்னா அது எவ்வளோ பெரிய சிஸ்டம். நம்ம தூங்கும்போது நம்ம மூச்சு விடுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காவே அது உருவாகுது. நமக்கு அடிபட்டு காயம் ஏற்பட்டா அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடுது. இந்த இயற்கையிலேருந்து நம்ம உணவா எடுத்துக்கிறது தான் நம்ம உடம்பா உருவாகுது. அப்படி பார்க்கும்போது இந்த இயற்கை வேற, நம்ம வேற கிடையாது. இந்த இயற்கையில் இருக்க எல்லாமே நம்ம தான். ஸோ இவ்வளோ இன்டெலிஜென்டான நம்ம பாடியை நம்ம சரியாக கவனித்தோம் அப்படின்னா இதன் மூலமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளையும் நம்ம முழு கவனத்தோட செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மூளையை நம்மளால் ஈஸியாகவே கட்டுப்படுத்த முடியும். ஒரு விஷயத்த எப்பவும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம செயல்களால் தான் நம்ம எண்ணங்கள் உருவாகுது, அப்படி அந்த எண்ணங்களால் தான் செயல்கள் உருவாகுது. ஸோ எப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களை சரியான வழியில் நம்ம செய்கிறோமோ அப்போ தான் நம்மளோட எண்ணங்கள் சரியான வழியில் போக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா இருந்து அதை நம்ம 100% முழு கவனத்தோட செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் ரொம்பவே கம்மியாயிடும். நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அங்க இருக்காது. இதனால நம்ம எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு ஹை இன்டெலிஜென்ஸை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதனால நமக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்போம். ஸோ இதைத்தான் பல அறிஞர்களும் பல ஞானிகளும் பல புத்தகங்கள்ல சொல்லியிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ நான் என்னோட தாட்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறேனோ அப்போ எல்லாம் எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நம்மளும் நிம்மதியா அமைதியா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை முழு கவனத்தோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா புது புது ஐடியாஸ் உருவாக ஆரம்பிக்கும், வாழ்க்கைக்கான அர்த்தமும் புரிய ஆரம்பிக்கும்.
நம்ம மைண்டுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அது எப்போ வேணுமோ அதை அப்போ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அப்போ நம்ம காலை யூஸ் பண்ணுறோம், கையை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம மூளையும். எப்பெல்லாம் அது நமக்கு தேவையோ அப்பெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களோட அளவும் என்னன்னா 0.001 இன்ச் தான். இப்படி இந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் 1000 புக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதான். நம்ம மைண்டை விட நம்ம பாடியில அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த ஹியூமன் எவல்யூஷன் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பாடியில் இருக்கு. நம்ம மைண்டுக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்ஸில் இருக்க தெரியாது. முடிஞ்சு போன விஷயத்துலையும் நடக்க போகிற விஷயத்தையும் நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒருவேளை ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய கணக்கு வழக்கு பார்க்கணும், அந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் மூளையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். அப்படி அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். எப்போ நாம் நம்ம மைண்டில் காலங்களை உருவாக்குறோமோ அப்போ தான் நமக்கு கஷ்டங்கள் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் நம்ம உருவாக்கலனா நம்ம கிட்ட மீதி இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் தான். இந்த நொடி இந்த தருணம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வாக் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் வாக் மட்டும் பண்ணுங்க. அதாவது நீங்கள் வாக் பண்ணும்போது உங்கள் மூச்சை கவனிங்க, கால் எப்படி நடக்குது, இங்கே டச் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகுது, இப்படி அதை மட்டும் உணருங்க. ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் எப்படி இருக்கு, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அப்படி அதை அனுபவிங்க. ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 100% அந்த ஒர்க்ல முழு கவனத்தோட இருங்க. சோ இப்படி எந்த காலத்தையும் நம்ம உருவாக்காம அந்த தருணத்துல வாழும்போது நமக்கு பிரச்சனைகள், கவலைகள் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்படி சொல்லும்போது ஃபியூச்சரை பத்தி நான் யோசிக்கவே கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது தப்பு இல்லை, ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணலாம். ஆனா ஃபியூச்சர்லயே நம்ம வாழ்ந்து இந்த தருணத்துல வாழாம விடுறது தான் தப்பு. நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம நினைச்சது நடக்கிறது இல்ல. இந்த காலேஜ்ல சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறோம், கிடைக்கிறது இல்ல. இந்த கம்பெனில வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம், கிடைக்கிறது இல்ல. இல்ல இந்த கடனை இப்பக்குள்ள அடைச்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம், நடக்கிறது இல்ல. எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும்னு நினைக்கிறோம், பிடிக்கிறது இல்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைச்சு நம்ம கஷ்டப்படுறதால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஸோ இப்படியாச்சே அப்படியாச்சேன்னு நம்ம பாஸ்ட்டை பத்தியோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நம்ம ஃபியூச்சரை பத்தியோ நினைச்சு எதையுமே உருவாக்காம இப்போ நம்ம கிட்ட என்ன வேலை இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு முழு ஈடுபாடோட அதை செய்யறது தான் முக்கியம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யோசிக்கிறதே நம்ம இல்லை, உள்ள இருந்து ஒருத்தன் யோசிக்கிறான். அவன் தான் எல்லா காலத்தையுமே உருவாக்குறான். ஜஸ்ட் அவனை தள்ளி நின்று ஒரு 3வது மனுஷனா கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இல்லையா 100% நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை முழு ஈடுபாடோட செய்யுங்க. இதன் மூலமா எந்த காலத்தையும் உருவாக்காம இப்ப இருக்க இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வாழ ஆரம்பிப்போம். எப்போ உங்களுக்கு மூளை தேவைப்படுதோ அப்போ அதை பயன்படுத்திட்டு ஆஃப் பண்ணிருங்க. நீங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, தூங்குறீங்களா தூங்குங்க, இல்ல படம் பாக்குறீங்களா முழு கவனத்தோட அதை பாருங்க. ஒருத்தங்கிட்ட பேசுறீங்களா முழுமையா அவங்கிட்ட பேசுங்க. இவ்வளவுதான். தேவையில்லாம யோசிக்கிறதால இங்க ஒண்ணுமே மாற போறது கிடையாது. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கனாலே போதும், நிச்சயமா உங்களால நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.